இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சுக்கிட்டேன். நேற்று இட்லிக்கு மாவு அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அரைச்சி வச்சுருந்தேன். கீழே நல்ல வேளை தண்ணி வச்சு வச்சுருந்தனால பொங்குனதோட சரி இப்போ கீழே விழுகாமல் இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊற்றிக்கலாம், மதியானத்துக்கும் காலையிலுக்கும் சேர்த்தே வந்து சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு காய் வந்து வீட்டில் அவரைக்காவும் கத்திரிக்காவும் இருந்துச்சு, ரெண்டையுமே போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டேன். பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இட்லி மட்டும் சூடாக ஊற்றினோம்னா லேட்டாக தான் ஊற்றினேன். ஃபைனலாக வந்து சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. எடுத்து பிளேட்டில் வச்சு இட்லியோட நிறைய சாம்பார் வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு செடி வச்சுருந்த இடமெல்லாம் இப்போ காற்று அதிகமாகிடுச்சு, எல்லாமே குப்பையுமா தூசியுமா இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டேன். வெத்தலை இன்றைக்கி தான் நட்டு வச்சுருந்தேன், எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. காலையில் டீ காஃபி எதுவும் குடிக்கல, அதனால் ஒரு 11 மணிக்கு மேலே டீ குடித்து லன்ச் வேலையை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.